ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி தலையோட மருத்துவ குணங்கள் என்னென்ன, கற்பூரவள்ளி தலை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதன் பயன்படுத்துவதால் நம் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, எந்தெந்த மருத்துவத்துறையெல்லாம் இதை பயன்படுத்திட்டு வராங்க, எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது போன்ற ஆரோக்கியமான சம்மந்தமான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் சேர்ந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள மற்றும் ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மூலிகைங்கன்னு எடுத்துக்கிட்டாவே அதில் ஆயிரக்கணக்கான மூலக்கூறுகள் உள்ளடங்கிய தாவரமாக தாங்க இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி செடியும் ஒன்றுங்க. இதில் உடல் கொழுப்பை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது. அதை பற்றியெல்லாம் நான் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா ஒரு நறுமணமுள்ள வற்றாத மூலிகை செடியாகுங்க. இது ஆரோக்கிய நன்மைகள் அதிகம் இருக்குங்க. சளி இருமல் சிகிச்சைக்கு இந்த கற்பூரவள்ளி கை கண்ட மருந்தாக அன்று முதல் இப்போ வரைக்கும் இதை பயன்படுத்திட்டு வராங்க. இது ஆஸ்துமா, காய்ச்சல், எடை இழப்புக்கு மிகவும் உதவுவதோடு மட்டும் இல்லாமல் நரைமுடி மற்றும் பொடுகு போன்றவற்றிற்கும் சிகிச்சை அளிக்கவும் இது உதவிட்டு வருதுங்க. இதில் செய்யக்கூடிய பச்சடி, சட்னி, பஜ்ஜி, ரசம் அப்படின்னு நிறைய பயன்படுத்திட்டு வராங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரிகனோவுக்கு மாற்றாக இது பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. இந்த கற்பூரவள்ளியை கொண்டு உடல் கொழுப்பை எப்படி குறைப்பது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கற்பூரவள்ளி அப்படின்னாவே சளிக்கு தான் இது மெயினாக பயன்படுத்துவாங்க, இருமலுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறத தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளை விட சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் நிறைந்து காணப்படுதுங்க. 100 கிராம் ஆப்பிளில் 5 கிராம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குங்க. இந்த கற்பூரவள்ளியில் ஆப்பிளை விட 42 மடங்கு அதிகம் அப்படின்னு கூறப்பட்டு வருது. இந்த ஆப்பிளை சாப்பிடுவதை காட்டிலும் ஒரு கற்பூரவள்ளியை மென்று சாப்பிட்டால் உடலுக்கு வேண்டிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடைத்து விடுதாங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய இரத்த கொழுப்பு விகிதத்தை, அதாவது உயர் கொழுப்பு குறைந்த கொழுப்பு என்று சொல்லக்கூடிய விகிதத்தை, உடலில் ட்ரைகிளைசரைடுகள் மூலக்கூறுகள் மாறுபாடு முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுது. இது அச்சத்தை உண்டு செய்யக்கூடியதாக இருக்குங்க. இந்த கொழுப்பு சார்ந்த பிரச்சனை உடையவர்கள், மாத்திரை எடுப்பவர்கள், அதாவது 3-4 கற்பூரவள்ளி இலையை எடுத்து வாயில் இட்டு மென்று சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொழுப்பு விகிதம் பார்த்திங்கன்னா மாறுபட்டு சமநிலைக்கு வருவதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா அழகுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இளமைக்கும் ஆப்பிளை விட 42 மடங்கு சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கொழுப்பு நோய் உள்ளவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் 4 இலைகளை மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொழுப்பு குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். நோயற்ற வாழ்க்கையை வாழ இந்த கற்பூரவள்ளி பெரிதும் உதவுவதாக கூறப்பட்டு வருதுங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டு இருப்பதோடு இது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு மென்மையான பச்சை நிறத்தில் இருக்குங்க. இது கொஞ்சம் காரத்தன்மையுடைய நீர் சத்து கொண்டதாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய பச்சையாகவே இருக்கக்கூடிய காரத்தன்மை வாய்ந்த இந்த இலை பார்த்திங்கன்னா இதை சாப்பிடும்போது சிலருக்கு காரத்தன்மை ஒப்புக்கொள்வது, தேநீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்லது கஷாயம் செஞ்சு குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிராமங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மார்பு சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் வரும்போது இந்த இலையை தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்க. சளி மற்றும் இருமலை போக்க இது பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் ஆஸ்துமாவுக்கும் ஒரு இயற்கை சிகிச்சை பொருளாக இது பயன்படுத்தப்பட்டு வருது. செரிமானத்திற்கு உதவுகிறது. சிலர் உணவுகளில் கூட இதை பயன்படுத்திட்டு வராங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா எளிதாக வளரக்கூடிய தாவரம் என்பதால் வீட்டிலும் இதை வச்சு வளர்க்கலாம். மழை காலங்களில் வேகமாக படர்ந்து வளரக்கூடிய தாவரமாக இது இருக்குங்க. குறிப்பாக விஷக்கிருமிகளை முறிக்கும் தன்மை கொண்டதனாலேயே முன்னோர்கள் வீட்டின் முன் துளசி, கற்பூரவள்ளி செடியை வளர்த்திட்டு வந்திருக்காங்க. அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க நம்ம மக்கள். இந்த கற்பூரவள்ளி இலைகளை பார்த்திங்கன்னா காய வைத்து பொடி செய்து பயன்படுத்தலாங்க. கற்பூரவள்ளியில் சோடியம், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, கால்சியம், B6, மெக்னீசியம் ஆகிய சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருமலே இருக்காது, வறட்டு இருமல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு இந்த கற்பூர இலையை பயன்படுத்திட்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரவள்ளி இலையை அரைத்து சாறு எடுத்து 15 மில்லி தேனில் கலந்து காலை உணவிற்கு அரை மணி நேரம் முன்பு, இரவு உணவிற்கும் அரை மணி நேரம் முன்பு 3 நாட்கள் எடுத்து வந்தீங்கன்னா இந்த வறட்டு இருமல் அனைத்துமே குணமாகிருங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை சாப்பிட்டு நல்ல தீர்வு கிடைக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கு அதிக தலைவலி, மூக்கடைப்பு அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரவள்ளி இலைச்சாறு எடுத்து சம அளவு நல்லெண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி வெதுவெதுப்பான சூட்டில் வந்த பின் தலையில் வலி ஏற்பட்ட இடத்தில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதாவது 30 நிமிடம் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சைனஸ் தொந்தரவு எல்லாமே அப்படியே குறைஞ்சிருங்க படிப்படியாக. ஆஸ்துமாவுக்கு கற்பூரவள்ளி தலை பெரிதும் பயன்படுத்திட்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரவள்ளி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து ஒரு கொதி வந்த பின் அதில் நீராவி பிடித்து வந்தீங்கன்னா, இதே மாதிரி வாரம் ஒரு முறை இவ்வாறு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் ஆஸ்துமா குறைஞ்சி படிப்படியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. இந்த கற்பூரவள்ளி தலையில் ரசம் வச்செல்லாம் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு போய் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரவள்ளியை ரசமாக செய்து வாரம் ஒரு முறையாவது எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா அதில் உள்ள ப்ரீபயோட்டிக் குடல் பகுதியின் இயக்கத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலையும் போக்கும். நுரையீரல் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் ஏற்படுவதையும் இது தடுக்குதுங்க. பல் தொந்தரவுக்கு இது பெரிதும் பயன்படுத்திட்டு வருதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வலி, பல் சொத்தை, ஈறு வீக்கம், ஈறுகளில் உள்ள இரத்த கசிவு உள்ளவர்கள் இந்த கற்பூரவள்ளி இலையை கொதிக்க வைத்து அதில் தொடர்ந்து 30 நாட்கள் வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா இவற்றிலிருந்து முழுமையாக நிவாரணம் கிடைக்குங்க. மலேரியா தொற்று ஏற்படுவதை தடுக்கும் தன்மையும் இந்த மூலிகைக்கு நிறைய இருக்குங்க. அதனால தான் வீட்டில் இந்த செடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வளர்த்திட்டு வருவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிப்பவர்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் உள்ள கழிவுகளை அகற்றும் தன்மை இந்த கற்பூரவள்ளி இலைக்கு இருக்கனால இது மிகவும் ஒரு முக்கியமாக செடியாக கருதப்பட்டு வருதுங்க. இந்த கற்பூர இலையை பார்த்தீங்கன்னா, கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா சளி, இருமல், நெஞ்சுவலி, ஆஸ்துமா, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சிறப்பு நிவாரணியாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி இலை, துளசி, இஞ்சி, மிளகு, ஜீரகம் மற்றும் மஞ்சத்தூள் இவங்கெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு தேன் அல்லது வெல்லம் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளியை கரைப்பதோடு மட்டுமில்லாமல் சுவாச கோளாறுகளையும் சரி செய்து செரிமானத்திற்கும் உதவுதுங்க. இந்த கற்பூரவள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களுடன் நிறைந்து உள்ளதாக இருக்குங்க. உலர்ந்த கற்பூரவள்ளி இலை 1 டீஸ்பூன் அளவில் புரதம், நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இதில் அதிகமாக இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் இரும்பு போன்ற கனிமங்களின் வளமான மூலமாக இது கருதப்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுதுங்க. வைட்டமின் கே, லுடின், ஜியாக்சாண்டிஸ், பீட்டா கரோட்டின் மற்றும் ஃபோலேட் போன்றவையும் இதில் அதிகமாக நிறைந்து இருக்குங்க. இந்த ரசத்தை குடிப்பதனால வைரஸ் தொற்றுகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. இந்த சாற்றில் இருக்கும் கார்வாக்ரோல் என்னும் வேதிப்பொருள் வலுவான வைரஸ் தடுப்பு செயல்பாடுகளை கொண்டு இருப்பதனால இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. இதில் இருக்கக்கூடிய RNA வைரஸ் தாக்குகிறது. மேலும் இந்த வைரஸ் உடலில் பாதிக்காமல் தடுக்க செய்யுதுங்க இந்த கற்பூரவள்ளி இலை. காய்ச்சலின் போது இந்த ரசம் சாப்பிடுவது சளி மற்றும் இருமல், தொண்டைப்புண் மற்றும் காய்ச்சலின் தீவிரத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த கற்பூரவள்ளியில் இருக்கக்கூடிய தைமால் மற்றும் கார்வாக்ரோலின் ஆனது சக்தி வாய்ந்த ஒரு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளை கொண்டு இருப்பதனால பாக்டீரியா தொற்றுக்கு எதிராக உடலை பாதுகாக்க இது பயன்படுதுங்க. அதாவது ஆப்பிளை விட இந்த கற்பூரவள்ளி இலை அதிக ஆக்சிஜனேற்ற செயல்பாடுகளை கொண்டு இருப்பதனால இதனுடைய சாறு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. மழை மற்றும் குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா வயிறு ஆரோக்கியத்தை பாதுகாக்க இந்த கற்பூரவள்ளி ரசம் மிகவும் உதவுங்க. அதாவது செரிமான அமைப்பின் ஆரோக்கியமாக செயல்பாட்டுக்கு உதவும் நார்ச்சத்து இது அதிகம் இருப்பதனால குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துவதால் குடல் கழிவுகளை முழுமையாக நீக்குகிறதுங்க. இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா செரிமான அமைப்பின் சீராக செயல்பாட்டை தக்க வைத்து குடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது. இரைப்பை குடல் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இது இருக்குங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கற்பூர இலையோட நன்மைகள் பற்றி சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.